Hi students, welcome to CS Knowledge Opener. This is Bhaskaran. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போர்டு எக்ஸாம் 2024 பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2.5 டேஸில் 12th சிஎஸ் அண்ட் சிஏ உங்களோட ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கீங்க. போன உடனே உங்களோட கொஷின் பேப்பரை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் கொஷின்ஸ் படிச்சிருக்கோம் நம்ம சேனல் மூலிமாவும் சரி அந்த வெப்சைட்டில் போர்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் 2 marks 3 marks அண்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் போத் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சார் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்குதுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 marks 3 marks அண்ட் 5 marks அண்ட் எக்ஸ்ட்ரா 2 marks 3 marks அண்ட் 5 marks ஓகேங்களா, டாப் இம்பார்ட்டன்ட் 5 marks. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ நான் இந்த பிடிஎஃப்பில் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை. ஸோ உங்களுக்கு கொடுத்த இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இங்கே ஹைலைட் பண்ணியிருப்பேன். நான் கேட்டிருக்க 2 mark 3 mark 5 markல எதெல்லாம் பப்ளிக்கில் கேட்டிருக்க கொஷின்ஸை வந்து நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நான் சொன்ன கொஷின்ஸை மட்டும் படித்தா டெஃபினட்டாக உங்களால் 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை நான் சொல்லியிருந்தேன். நான் அஷ்யூர் பண்ணியே சொல்லியிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட என்னென்னா கொஷின் வருமா வராதா, சார் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, நிறைய கொஷின் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே இருந்தீங்க. நான் அப்போ கூட என்ன சொன்னேன்னா, நான் கொடுத்துற கொஷின்ஸை ஒரு கொஷின்ஸ் கூட ஒமிட் பண்ணாதீங்க. கொடுத்துற கொஷின்ஸை டெஃபினட்டாக படிச்சிங்கன்னா அதிலிருந்து எல்லா கொஷின்ஸும் வருன்றதை சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே இங்கே பப்ளிக்ன்றதை ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா கொஷின்ஸும் இப்போ நீங்கள் இன்றைக்கி எழுதின கொஷின் பேப்பர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த நான் கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப்பையும் இப்போ உங்களோட கொஷின் பேப்பரையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். கொஷின் நம்பரோடு பாருங்கள். நான் எந்த கொஷினும் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல, எடிட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு கொடுத்த அதே கொஷினோட ஃபைலை தான் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருந்த எக்ஸ்ட்ரா 2 markலேயே வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா 3 mark அண்டு எக்ஸ்ட்ரா 5 mark அதுலேருந்து கொஷின் வந்திருக்கு. டாப் இம்பார்ட்டன்ட் 5 markன்றது நான் கொடுத்துருந்தேன். அதிலிருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 4 5 mark கொஷின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு 10 5 mark இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 4 5 mark கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில், அதாவது இன்றைக்கி கேட்டிருந்த கொஷின் பேப்பரில் 14 1 mark வந்து புக் பேக்லேருந்து டேரெக்டாக கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சேனலில் 1 mark ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு டெக்ஸ்டுவல் கொஷினை தரவாக கோத்ரூ பண்ணுங்கன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேருந்து நமக்கு 14 1 mark கொஷின் வந்துருந்து, ஒரு கொஷின் ப்ரோக்ராம் கொஷின், அதுவும் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ புக் பேக்லேருந்து எவ்வளோ 1 mark கேட்டிருந்தாங்கன்னா 14 1 mark வந்துருக்குது. 2 mark நம்ம கொடுத்த கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 10 marks. ஓகேங்களா, ஸோ 10 marks வந்திருக்கு 2 mark. 3 mark வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின் நமக்கு வந்திருக்கு. நான் கொடுத்த இங்கே இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்திருக்கு, 15 mark அதுலேருந்து வந்திருக்கு. 5 mark பொறுத்த வரைக்கும் 5 கொஷினுமே வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 25 marks நீங்கள் அதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன்னா வீடியோவிலே இதுக்கு முன்னாடி இந்த 2.5 days ரிவிஷனில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் 50+ன்றதை சொன்னேன். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் நான் வந்திருக்குன்னா 64 marks இன்க்ளூட் 1 mark சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 64 marks வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு கொஷின் பாப்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கம்பல்சரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ கொஷின் நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னென்னா எல்லாமே தரவாக படிச்சிருப்பாங்க. ஓகேவா, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அதிகமாக ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்கல. ஓகேவா, அப்படி கேட்ட கொஷின்ஸும் நமக்கு ஆப்ஷன்ஸில் ஒமிட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா, ஸோ ஓவராலாக நான் கொடுத்த இந்த 2 marks 3 marks டாப் இம்பார்ட்டன்ட் 5 marks எக்ஸ்ட்ரா 2 marks 3 marks 5 marks அண்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தால் மட்டுமே தான் உங்களால் இந்த 64 marks ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி கொஷின் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் கண்டிப்பாக இந்த தடவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் அதிகமாக சென்டம் ஸ்கோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் 2019 அப் டு டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தப்பானதில்லை. எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம், ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான வழியை ஃபஸ்ட்டு சொல்கிறோம், அண்ட் தென் ஆவரேஜாக ஒரு மார்க் ஸ்கோர்
பண்ணுறது, ஒரு 80 மார்க் 80 to 70 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுன்றது சொல்லியிருக்கோம். சென்டம் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ ஒரு 64 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சிருந்தா வித் இன்க்ளூட் 1 மார்க்கை படிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் எதிர்பார்த்துட்ருப்பேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2019 2023 வரைக்கும் நமக்கு கேட்டிருக்க டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதாவது இந்த அகாடமிக் இயர் 2024 இப்போ நீங்கள் எழுதியிருக்க இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா 2019 23 வரைக்கும் கேட்டிருக்க கொஷின்ஸ்லாம் இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் ஏன்னா ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரிவைஸ்டு எடிஷன் டெக்ஸ்ட் புக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நிறைய கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க, கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்ம சொன்ன கொஷின்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ். இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ்லேருந்து நமக்கு எல்லா கொஷின்ஸும் வந்திருக்கு. ஆனால் என்னென்னா நான் சொன்ன மாதிரி தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. 2 மார்க்கை டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க, 3 மார்க்கை 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ எப்படி வேணால் கொஷின்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி தான் இந்த அகாடமிக் இயரும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ், டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அதிலிருந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, சேம் கொஷின் கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு மாறி இருந்தது. இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக 1 மார்க்கோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 50+ன்றதை நான் சொன்னேன். 52 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து சொல்லியிருந்தோம். ஸோ 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 13 கொஷின்ஸ் வந்து புக் பேக்லேருந்து டேரெக்டாகவே கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் அவைலபிளாக இருந்தது. 3 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்திருந்தது. 5 மார்க் கொஷின்ஸ் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்திருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 52 மார்க்ஸ் வந்து இந்த கொஷின்ஸை படித்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிடுவீங்க. ஆவரேஜாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்கன்றதை நான் சொன்னேன். 50+ மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை சொன்னேன். ஸோ இந்த மார்க்கோட உங்களோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸ். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க்ஸ் 85 மார்க்ஸ் மாதிரி மார்க் எடுத்துருவீங்க. சார் நான் இப்போ சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்னும் நான் என்ன படிச்சிருக்கணுன்னா நான் அதுதான் அப்போலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா தரவாக கோத்ரூ பண்ணுங்கன்றது நான் சொன்னிருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபைனலாக கோத்ரூ பண்ணுங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயும் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துற கொஷின்ஸ்லேருந்து யாரும் ஃபெயில் ஆக போகிறது கிடையாது, மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக போகிறது கிடையாது. 50 மார்க்ஸ் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் கொஷின் பேப்பரோட லெவல் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 14 1 மார்க் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு 13 1 மார்க் தான் கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் அதிகமாக கேட்கல. ஆனால் பட் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் PHP பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஒரு 2 மார்க் கொஷின் ஃபார் லூப்னு இருக்குன்னா, ஃபார் லூப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ்னு சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலே கேட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் டீட்டெயிலே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம படிக்கும் போதே இப்போ ஃபார் லூப் படிக்கிறேன்னா அந்த கொஷினை சின்டாக்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? டெஃபினேஷனாக கேட்க வாய்ப்பு இருக்குது. டீட்டெயிலில் ஃபுல்லாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நான் என்ன சொன்னேன், அரே அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லூப் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கிறேன்னா எப்படி வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம், இதெல்லாம் ஃபங்க்ஷன் கொஷின்ஸ்லேயே வந்துடும். ஸோ நம்ம எப்படி அந்த கொஷினை ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்டோர் கார்டு வேல்யூன்றது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து டீட்டெயிலே இருக்குது. ஸோ அப்போ டீட்டெயில் படிச்சிருந்தால் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபுல்லாக அதாவது புக் பேக் கொஷின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக எழுதியிருப்பாங்க. எல்லாமே புக் பேக்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து ஒரு 50+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதையும் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க.
ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த அகாடமிக் இயர் 2024 எது ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பர்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது சொல்லுவேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஈஸி தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கொஷின்ஸும் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதில் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நான் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போயிட்டு கம்பேர் பண்ணிக்கலாம் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நாங்கள் கேட்டிருக்கோன்னா அந்த கொஸ்டின்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பப்ளிக்ன்றதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா 2 மார்க்ஸ்லேருந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 3 மார்க்லேருந்து 2 மார்க், 2 மார்க்லேருந்து டீடைல், இப்படி தான் கொஷின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கூட பாருங்கள். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க, வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டாப் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் 12th CAல கொடுத்தோம். அரே பேஸ் பண்ணி இங்கே அது சேம் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் என்னென்னா இங்கே வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் கான்செப்ட் தெரிஞ்சவங்க இதுக்கான அவுட்புட்டையும் கரெக்டாக எழுதிருப்பீங்கன்றதை நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போர்டு எக்ஸாம் இந்த ஒன் இயராக வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஏற்ற போல் ஃபேவராக தான் வந்தது. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நேற்று வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குற நீங்களே போய் பார்த்துருப்பீங்க. சார் நீங்கள் கொடுத்த கொஷின்ஸ் வருமா, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ஃபேராக இருக்குன்றது சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின்ஸ் வந்து வரலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்றதுன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடி பர்பஸ்க்காக தான் இந்த மெட்டீரியல்ஸ் அந்த ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுத்த கொஷின்ஸில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் புக்கில் இருக்கிற 1 மார்க்கை படித்தாலே என்ன பண்ணிடலான்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலான்றதை நான் எப்பயுமே ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ அதுபடி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஞ்சம் இன்க்ளூடு. ஓகேவா? ஸோ படிச்சிங்கன்னா நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் மோட்டிவில் தான் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. மெயின் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இப்படி வரும். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து இதே போல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே டவுட், சார் நீங்கள் வந்து லிங்க்கு கொடுக்க மாட்டீங்க, வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை போய் கோத்ரூ பண்ண சொல்லுங்கன்றது கேட்டீங்க. நான் தான் சொல்லிட்டேன், வெப்சைட் நேமே சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர்ன்றது தான் நான் சொல்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் ஃபைல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் லிங்க் எதுவும் கொடுக்கல. டேரெக்டாக சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர்ன்றது ப்ரௌசரில் போனீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா கொஷின்ஸும் அவைலபிளாக இருக்குன்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து கீ ஆன்சர் நான் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்காக தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது அதுதான். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கு வரணும். இதை தான் நான் ஸ்டடி பிளான்லேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ நான் பாஸ் பண்ணணும், ஆவரேஜாக ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணணும், ஒரு 70 மார்க் எடுத்தால் எனக்கு போதுன்ற ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிங்கன்றதை நான் சொல்லுவேன். நான் சென்டம் ஸ்கோர் பண்ணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கொஷின்ஸும் படித்து தான் முடியும். படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்கமிங் போர்டு எக்ஸாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிற கொஷின்ஸை தரவாக படிங்க. உங்கள் சீனியர்ஸ் இப்போ எழுதியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிடிஎஃபோட எல்லாமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எவ்வளோ மார்க் வந்து நான் வந்திருக்குன்றது கொஷின் பேப்பர்ன்றது சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ எல்லா கொஷினையும் படிங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். பட் அடுத்த அகாடமிக் இயர் இதே போல் கொஷின்ஸ் வருமானது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி, ஓகேவா? ஸோ அதுக்கு மூவ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சிக்கு தான் வந்து மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டேட் போர்ட்லேருந்து, ஏன்னா இங்கே வந்து நமக்கு பாண்டிச்சேரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியாக மாறப்போகுது. ஸோ இந்த அகாடமிக் இயரோட வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில், அதாவது புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி வந்து ஸ்டேட் போர்டை வைண்ட் அப் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் இயரே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நானே இப்போ கிளாஸ் போகிறேன்னா சிபிஎஸ்சி தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த அகாடமிக் இயர் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி நம்மளோட வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் வெப்சைட்டில் எல்லாமே அப்டேட் பண்ணுவோன்றது நாங்கள் சொல்கிறோம். ஏதாவது கொரிஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.